ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் அடிக்கல் நாட்டப்பட்ட பொது சுத்திகரிப்பு நிலைய கட்டுமான பணிகளை மாநில அரசு விரைந்து தொடங்க வேண்டும் என்று மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பெருந்துறையில் உள்ள சிப்காட் தொழிற்பேட்டையில் சாய ஆலைகள், பிளாஸ்டிக் நிறுவனங்கள், பீங்கான் தொழிற்சாலைகள் என 200க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் இயங்கி வருகின்றன. தொடர்ந்து ஆலைகள் வெளியேற்றும் ரசாயன நச்சுக் கழிவுகளால் 4000 TDS அளவிற்கு மாசடைந்த தண்ணீர் சிப்காட் வளாகத்திலிருந்து ஓடையில் பெருக்கெடுத்து செல்கிறது. வற்றாமல் ஓடும் கழிவுகளால் அருகில் உள்ள ஓடைக்காட்டூர், கண்ணாய்க்குட்டை, 470 ஏக்கர் பாலத்தொழுவு குளங்கள் மாசடைந்துள்ளன. நிலையை அமைச்சா சரி பண்ணிடலான்னு சொன்னாங்க. ஆனால் அதுக்கு அமைக்கிற பணி தீவிரமாக நடைபெற மாதிரி தெரியல. அது அப்படி நடைபெற்றா வேணால் சரி பண்ணலாமா வழிய, இப்போதைக்கு அது எப்போ முடிவடையுதோ அது வரைக்கும் இந்த சிப்காட் வளாகத்திலேருந்து எங்கள் பாய்ப்பாடி, வரப்பாளை வரைக்கும் போகிற, பாலதொழு வரைக்கும் போகிற அந்த தண்ணியை உடனடியாக ஏதாவது போர்க்கால அடிப்படையில் கண்ட்ரோல் பண்ணலினா இன்னும் முழுமையாகவே அங்கே குடியிருக்கிறதுக்கு வழி இல்லாமல் கெட்டு போய் ஊரை காலி பண்ணிட்டு போகிற தவிர வழி இல்லாத நிலைமைக்கு போயிடுவோம். ரிப்போர்ட்டை மக்களுக்கு தெரியப்படுத்தாமல் இருக்கிறதுனால அதன் அடிப்படையில் தான் இந்த பகுதிக்கு என்ன ரெமெடிக்கல் ஆக்ஷன் எடுக்கலாம். இப்போ ஒரு பிளான்ட் இப்போ சுத்திகரிப்பு நிலையமே வருது அப்படின்னு சொன்னால் இங்கே இருக்கிற நிலத்தடி நீரை எடுத்து சுத்திகரித்து மறுபடியும் ஆலைக்கு கொடுக்கக்கூடிய திட்டத்தை நம்ம துணை முதலமைச்சர் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கார். அந்த திட்டம் இந்த NGR ரிப்போர்ட்டின் அடிப்படையில் இருந்தால் தான் முழுமையான பயனடையும் அப்படிங்கிறது எங்களுடைய வேண்டுகோளாக இருக்குது. மாசடைந்த நிலத்தடி நீரையும் ஓடையில் செல்லும் கழிவு நீரையும் சுத்திகரித்து மீண்டும் ஆலைகளை பயன்படுத்தும் வகையில் தமிழ்நாடு அரசால் பொது சுத்திகரிப்பு நிலையம் அமைக்க அடிக்கல் நாட்டப்பட்டது. இந்த பணியை விரைந்து தொடங்க வேண்டும் என கிராம மக்கள் வலியுறுத்தி உள்ளனர்.